இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் திட்டிகிட்ருக்காங்க. என்ன முதல்ல அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸ்ருதியும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ முத்து வராரு. எங்கள் கல்யாண ஃபோட்டோவை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் டைமில் எடுத்த ஃபோட்டோ காமிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அவங்க மாமியாருக்கு மட்டும்தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்க்க. ஆமாம் பொல்லாத கல்யாணம், பொல்லாத ஃபோட்டோ அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. முத்து ரூம்குள்ளே என்ட்ராங்க. என்ன மீனா எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு ரொமான்டிக்காக கேட்குறாரு. என்ன ரெடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. என்ன மீனா எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணுற, பூவெல்லாம் போய் எடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ரொம்ப விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ முத்து மீனா அப்படியே ரொமான்ஸில் அப்படியே போகிறாங்க. போகும்போது செம்மையாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நமக்கு ரியல் வெட்டிங், அதனால் இன்றைக்கி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரியும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரொமான்டிக் சீன்லாம் போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ருதி அண்டு ரவி அவங்களோட சீன் காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. ஃபோனில் வெட்டுற என்னை சுற்றாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி மனோஜ் பார்த்திங்கன்னா செம்ம காமெடி இட்லி பூரி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒளறிட்டுருக்காரு. ஏன்னா அவர் வெயிட்டர் வேலை தானே பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத மறந்துட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போ ரோகிணி என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. நான் ஒரு விஷயத்த பார்த்தா நான் அப்படியே மனப்பாடம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அப்போ விஜயா அவங்க மாமியார் என்னங்க 3 ரூம்லேருந்து சிரிக்கிற சவுண்டாக கேட்குது, இதெல்லாம் என்னால் கேட்க முடியல, எதுக்குன்னு இப்படியா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ரோகிணி கடைக்கு போயிட்டு வராங்க. இன்றைக்கி எங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாட்ட. பார்த்தா மனோஜுக்கு மசால் தோசை பிடிக்கும்னு சொல்லியிருந்தனால மசால் தோசை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. முத்து அது தெரியாமல் மீனா வாங்கிட்டு வந்ததுன்னு நினச்சி சாப்பிட்ருவாரு. அதுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். கேட்டுட்டு கூட சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்ருப்பாங்க. பரவாயில்ல போதில்ல நான் சொல்லிட்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சாப்பிட்ருவாரு. அதுக்கப்புறம் விஜயாவும் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவர் சீக்கிரம் மாட்டிக்க போகிறாரு. தேங்க்யூ, பை.